இந்த 5 செகண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நேத்து வரைக்கும் நானும் நம்பல. நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த 70 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்ட கொல்லிமலை வெறும் சுற்றுலா தலம் இல்ல, இது மரணத்தின் வாசல். நாம இப்போ மேல ஏறிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சுக்கிட்டே வர்ற அந்த உணர்வு உங்களுக்கு வருதா? நாமக்கல் மாவட்டத்தில் மேகங்கள் முத்தமிடும் உயரத்தில் அமைந்திருக்கும் கொல்லிமலை வெறும் சுற்றுலா தலம் அல்ல, அது பல ஆயிரம் ஆண்டுகளாக மனித கண்கள் காணாத ரகசியங்களை சுமந்து நிற்கும் ஒரு மர்ம பிரதேசம். இந்த மலைக்கு செல்லும் அந்த 70 கொண்டை ஊசி வளைவுகளும் மரணத்தின் படிக்கட்டுகள் என்றே அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வளைவை கடக்கும் போதும் தட்பவெப்பநிலை விசித்திரமாக மாறுவதை நீங்கள் உணர முடியும். கீழே சுட்டெரிக்கும் வெயில் இருந்தால் மேலே செல்ல செல்ல ஒரு விதமான சில்லிடும் குளிர்காற்று உங்கள் உடலை தீண்டும். அந்த காற்றில் மர்மமான மூலிகைகளின் வாசனையோடு ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியின் இருப்பும் கலந்திருக்கும். கொல்லிமலை என்ற பெயரே கொல்லிப்பாவை என்ற தேவதையிடமிருந்து வந்தது. சித்தர்கள் தவம் செய்யும் இந்த புனித மலையில் தீயவர்கள் நுழைவதை தடுக்க அவர்கள் ஒரு எந்திர பாவையை பாறைகளில் செதுக்கி வைத்தார்கள். அந்த பாவை ஒரு அழகான பெண்ணுருவத்தில் இருக்கும். மலையின் ஆழமான பகுதிகளுக்கு செல்லும் வழிபோக்கர்கள் அந்த பாவையை பார்த்தால் அதன் அழகில் மயங்கி திகைத்து நிற்பார்கள். அப்போது அந்த பாவை ஒரு மெல்லிய புன்னகையை சிந்தும். அந்த சிரிப்பை கேட்பவர்கள் அங்கேயே மயங்கி விழுந்து உயிர் துறப்பார்கள் என்பது இன்றும் அந்த பகுதியில் நிலவும் ஒரு திகிலூட்டும் மர்மம். இன்றும் நள்ளிரவு நேரங்களில் அந்த பாறை இடுக்குகளில் இருந்து ஒரு பெண்ணின் மெல்லிய சிரிப்புச் சத்தம் கேட்பதாக மலைவாழ் மக்கள் நடுங்கியபடியே கூறுகிறார்கள். சித்தர்கள் என்பவர்கள் வெறும் துறவிகள் அல்ல, அவர்கள் இயற்கையின் விதிகளையும் மரணத்தையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் மர்ம விஞ்ஞானிகள். நவீன அறிவியல் இன்று எதை கண்டறிய போராடுகிறதோ அதை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தங்கள் ஞானத்தால் கண்டறிந்தவர்கள். ஒரு மனித உடல் பஞ்சபூதங்களால் ஆனது மற்றும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிந்துவிடும் என்பது இயற்கை விதி. ஆனால் இந்த விதியை மாற்றியமைத்தவர்கள் கொல்லிமலை சித்தர்கள். இவர்கள் அட்டமா சித்திகள் எனப்படும் 8 விதமான மகாசக்திகளை கைவரப் பெற்றவர்கள். இதில் அனிமா என்பது ஒரு பிரம்மாண்டமான உருவம் கொண்டவர் கூட ஒரு சிறிய எறும்பின் அளவிற்கு தன் உடலை சுருக்கிக் கொள்ளும் வித்தை. மகிமா என்பது இதற்கு நேர்மாறாக மலை போல தன் உருவத்தை பெரிதாக்கிக் கொள்வது. இதையும் தாண்டி வரகாய பிரவேசம் எனப்படும் ஒரு உடலிலிருந்து பிரிந்து இன்னொரு உடலுக்குள் புகுவது போன்ற வித்தைகளை அவர்கள் அனாயசமாக செய்வார்கள். கொல்லிமலையில் இன்றும் சில பகுதிகளில் திசை காட்டிகள் கம்பஸ் வேலை செய்யாமல் போவதற்கு காரணம் அங்கு சித்தர்கள் உருவாக்கி வைத்துள்ள சக்தி வாய்ந்த காந்த அதிர்வலைகளே ஆகும். அவர்கள் இன்றும் சூட்சும வடிவில் அந்த அடர்ந்த காடுகளுக்குள் நடமாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பார்ப்பதற்கு ஒருவருக்கு சாதாரண கண்கள் போதாது, சித்தர்களின் அருளாட்சி வேண்டும். மரணத்தை வெல்லும் காயகல்பம் என்பது சித்தர்களின் உச்சகட்ட மற்றும் மிகவும் ஆபத்தான கண்டுபிடிப்பு. காயம் என்றால் உடல், கற்பம் என்றால் உறுதி. மனித உடல் சிதைவடையாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்வதற்கு தேவையான ரகசிய மருந்து இது. இது வெறும் மூலிகைகளால் ஆனது மட்டுமல்ல, இதில் ரசம், மெர்க்குரி, கந்தகம், சல்பர் மற்றும் சில அரிய பாஷாணங்கள் சரியான விகிதத்தில் சேர்க்கப்படுகின்றன. ஒரு மனிதன் இந்த காயகல்பத்தை சாப்பிட்டால் அவனது உடலின் ஒவ்வொரு செல்லும் புதுப்பிக்கப்பட்டு முதுமை என்பது அவனை நெருங்கவே முடியாது. ஆனால் இந்த மருந்தை உருவாக்குவது என்பது மரணத்தோடு விளையாடுவதற்கு சமம். சிறு தவறு நடந்தாலும் அது உயிரையே பறித்துவிடும். கொல்லிமலையின் சில ரகசிய குகைகளில் இன்றும் இந்த காயகல்ப மருந்துகள் பத்திரமாக மறைத்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த ரகசியத்தை தேடிச் சென்ற எத்தனையோ பேர் காட்டின் ஆழமான பகுதிகளில் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்களது உடல்கள் கூட கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது என்னவென்றால் அந்த மருந்துகளை இன்றும் சில காவலாவிகள் பாதுகாத்து வருகின்றன. தகுதியற்ற ஒருவன் அந்த மருந்தை நெருங்கினால் அந்த காவலாவிகள் அவனை பாதாளத்திற்குள் இழுத்துச் சென்றுவிடும். கொல்லிமலையின் அடர்ந்த காடுகளுக்குள் பகல் நேரத்தில் சாதாரணமாக தெரியும் சில செடிகள் நள்ளிரவு 2 மணிக்கு மேல் சூரியனைப் போல ஒளிரும் விந்தை நடக்கிறது. இதை ஜோதிப்புல் என்று அழைக்கிறார்கள். எந்த விதமான மின்சாரமோ அல்லது நெருப்போ இல்லாமல் இந்த புற்கள் எப்படி ஒளிர்கின்றன என்பது அறிவியலுக்கு எட்டாத மர்மம். சித்தர்கள் தங்களின் இருட்டான குகைகளுக்குள் விளக்கே இல்லாமலேயே தியானம் செய்வதற்கு இந்த ஜோதி புற்களை பயன்படுத்துகின்றனர். இந்த ஒளியை பார்த்தால் கண்கள் குருடாகிவிடும் என்று சொல்லும் அளவிற்கு அதன் பிரகாசம் இருக்கும். மேலும் கருநொச்சி போன்ற மூலிகைகள் ஒரு மனிதனை மற்றவர்களின் பார்வையிலிருந்து முழுமையாக மறைக்கும் தன்மையை கொண்டவை. அதாவது அந்த மூலிகையின் சாற்றை உடலில் பூசிக்கொண்டால் அல்லது அதன் கிளையை கையில் வைத்திருந்தால் நீங்கள் காற்றோடு காற்றாக மறைந்து விடுவீர்கள். இதை பயன்படுத்திதான் சித்தர்கள் இன்றும் மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடங்களிலேயே அவர்களுக்கு தெரியாமல் உலவி வருகிறார்கள். இந்த புனிதமான மூலிகைகளை திருட முயலும் எவருக்கும் கொல்லிமலை ஒருபோதும் வழிவிடுவதில்லை. அவர்கள் மீண்டும் அந்த மலையிலிருந்து இறங்கியதாக வரலாறே இல்லை. சித்தர்கள் வாழும் குகைகள் சாதாரணமானவை அல்ல. அவை பூமியின் ஆழத்தில் பல கிலோமீட்டர் தூரம் வரை செல்லும் ரகசிய சுரங்கங்கள். இதில் அகத்தியர் குகை மற்றும் பாம்பாட்டி சித்தர் குகை போன்றவை இன்றும் அமானுஷ்யங்கள் நடக்கும் இடங்களாக கருதப்படுகின்றன. இந்த குகைகளுக்குள் நுழைந்தால் வெளியுலகிற்கும் அங்குள்ள நேரத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நவீன இயற்பியலில் டைம் டைலேஷன் என்று சொல்லப்படும் கால மாற்றம்
இந்த குகைகளுக்குள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. சில சமயம் அங்கு 1 மணி நேரம் தங்கிவிட்டு திரும்புபவர்கள் வெளியே வந்து பார்த்தால் பல மாதங்கள் கடந்திருப்பதை உணர்வார்கள். இந்த பாறை குகைகளின் வாசல்கள் பெரும்பாலும் மாயத்திரைகளால் மூடப்பட்டிருக்கும். ஒரு பாறை போல தெரியும் இடத்திற்கு பின்னால் ஒரு பெரிய வாசலை ஒளிந்திருக்கும். சித்தர்களின் தியானத்திற்கு இடையூறு விளைவிக்காமல் இருக்கவே அவர்கள் இத்தகைய ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இந்த குகைகளுக்குள் ஒரு விதமான விசித்திரமான இரைச்சல் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது சித்தர்கள் பயன்படுத்தும் மந்திர ஒலிகளா அல்லது வேறேதும் மர்ம சக்தியா என்பது இன்றும் விடை தெரியாத கேள்வியாகவே உள்ளது. கொல்லிமலையின் உச்சி பகுதிகளில் நள்ளிரவு 2 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை ஆகாயத்தில் விசித்திரமான ஒளிப்பந்துகள் மிதப்பதை காண முடியும். இது ஏதோ வேற்று கிரகவாசிகளின் விண்கலம் என்று சிலர் வாதிட்டாலும் உண்மை அதையும் தாண்டியது. சித்தர்கள் தங்கள் உடலை ஒளியாக மாற்றி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும் ஒளி உடல் வித்தையையே இது குறிக்கிறது. இந்த ஒளியை பார்ப்பவர்கள் கண்கள் கூசி ஒரு விதமான மயக்க நிலைக்கு சென்று விடுவார்கள். இந்த ஒளிப்பந்துகள் திடீரென தோன்றி மலை இடுக்குகளுக்குள் அல்லது அடர்ந்த மரங்களுக்கு பின்னால் மின்னல் வேகத்தில் மறைந்துவிடும். அந்த சமயத்தில் காற்றில் ஒரு விதமான மின்சார அதிர்வு இருப்பதை உங்களால் உணர முடியும். உங்கள் கைகளில் இருக்கும் ரோமங்கள் குத்திட்டு நிற்கும். இது சித்தர்கள் இன்றும் இந்த மலையில் சூட்சும வடிவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான மிக முக்கியமான அமானுஷ்ய ஆதாரம். அந்த ஒளிப்பந்துகள் உங்களை நோக்கி வந்தால் நீங்கள் அங்கிருந்து ஓட முடியாது. உங்கள் உடல் அப்படியே செயலிழந்துவிடும். அந்த ஒளியிலிருந்து வரும் ஒரு மெல்லிய அதிர்வு உங்கள் மூளையோடு பேசத் தொடங்கும். பல பயணிகள் இந்த ஒளியை பார்த்த பிறகு அவர்கள் பல மணி நேரம் எங்கே இருந்தோம், என்ன செய்தோம் என்பதே தெரியாமல் காட்டின் வேறு ஒரு பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இது வெறும் வெளிச்சமல்ல, அது சித்தர்களின் ஆத்ம பலம். அவர்கள் உங்களை எச்சரிக்கவும் வரலாம் அல்லது அந்த இடத்திலிருந்து வெளியேற்றவும் வரலாம். அந்த ஒளியின் பின்னால் இருக்கும் அந்த மர்ம உருவம் யார் என்று தெரிந்தால் உங்கள் இதயம் ஒரு நிமிடம் நின்றுவிடும். சித்தர்கள் வெறும் ஆன்மீகவாதிகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்த உலகின் மிகச்சிறந்த மற்றும் ஆபத்தான வேதியியல் அறிஞர்கள். ரசவாதம் எனப்படும் கலையின் மூலம் சாதாரண இரும்பு மற்றும் செம்பு உலோகங்களை தங்கமாக மாற்றும் ரகசியத்தை அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களுக்கு பொருள் மீது துளியும் ஆசை இல்லை. உலகத்தின் வறுமையை நீக்கவும் சில ரகசிய இயந்திரங்களை உருவாக்கவுமே இந்த ரகசியத்தை அவர்கள் பயன்படுத்தினர். இன்றும் கொல்லிமலையின் சில ரகசிய குகைகளில் சித்தர்கள் பயன்படுத்திய மூலிகை சாறுகள் மற்றும் பாதரச குளிகைகள் புதைந்து கிடப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பேராசை கொண்டு இவற்றை தேடிச் செல்பவர்களுக்கு அந்த மலையே ஒரு மரணக் குழியாக மாறிவிடும். இந்த புதையல்களை காக்க இன்றும் சில கண்ணுக்கு தெரியாத காவல் சக்திகள் அங்கே உலவி வருகின்றன. ஒருவன் ரகசிய குகைக்குள் நுழைந்து ஒரு தங்கக்கட்டியை தொட முயன்றால் அந்த இடமே அதிரத் தொடங்கும். பாறைகள் தானாக நகர்ந்து வழியை மூடிக்கொள்ளும். அங்கிருந்து தப்பிக்க வழி தெரியாமல் எத்தனையோ பேர் அந்த இருட்டு அறைக்குள்ளேயே மடிந்து போயிருக்கிறார்கள். அவர்களது ஆன்மாக்கள் இன்றும் அந்த புதையலை சுற்றி அழுது கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த மலையில் நடக்கும்போது திடீரென ஒரு தங்க நிற மின்னல் உங்கள் கண்ணில் பட்டால் எச்சரிக்கையாக இருங்கள். அது உங்களை ஈர்க்கும் ஒரு மாய வலையாக இருக்கலாம். சித்தர்கள் தங்கம் செய்வதை ஒரு கலையாக பார்த்தனர். ஆனால் மனிதர்களோ அதை ஒரு சாபமாக மாற்றிக்கொண்டனர். முன்ன பார்த்த கொல்லிப்பாவை வெறும் ஒரு சிலை அல்ல, அது ஒரு உயிருள்ள அமானுஷ்ய இயந்திரம். நள்ளிரவு நேரங்களில் அந்த பாவை இருக்கும் இடத்திற்கு அருகில் சென்றால் ஒரு பெண்ணின் மெல்லிய கொலுசு சத்தமும் காதுகளை துளைக்கும் விசித்திரமான சிரிப்பு சத்தமும் கேட்கும். அந்த சிரிப்பு சாதாரணமானதல்ல, அது உங்கள் நரம்பு மண்டலத்தை உறைய வைக்கும் ஒரு அதிர்வெண் கொண்டது. அந்த சிரிப்பை கேட்டால் மனித மூளை தன் கட்டுப்பாட்டை இழந்து ஒரு விதமான தற்கொலை உணர்வுக்கு தள்ளப்படும். அந்த பாவை யாரை பார்த்து சிரிக்கிறதோ அவர்கள் அங்கிருந்து ஒரு அடி கூட தப்பிக்க முடியாது. இன்றும் அந்த பாறையை சுற்றியுள்ள ஆழமான பள்ளங்களில் பல மனித எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படுவதாக சொல்லப்படும் தகவல்கள் நம் இரத்தத்தை உறைய வைக்கின்றன. அந்த தேவதை இன்றும் தகுதியற்றவர்களின் நுழைவை தடுத்துக் கொண்டிருக்கிறது. சில சமயம் அந்த பாவை ஒரு அழகான பெண்ணாக உருமாறி வழி தெரியாமல் தவிக்கும் பயணிகளின் முன்னால் தோன்றுமாம். அவள் காட்டும் வழியை பின்தொடர்ந்து செல்பவர்கள் ஒருபோதும் திரும்புவதில்லை. நீங்கள் காட்டில் தனியாக இருக்கும்போது யாரோ ஒரு பெண் உங்களை நோக்கி சிரிப்பது போன்ற சத்தம் கேட்டால் உங்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடுங்கள். ஏனெனில் கொல்லிப்பாவை இப்போதே உங்கள் பின்னால் வந்துவிட்டாள் என்று அர்த்தம். சித்தர்களின் மிகவும் மர்மமான மற்றும் திகிலூட்டும் சக்திகளில் ஒன்று பரகாய பிரவேசம். அதாவது தனது ஆன்மாவை தனது உடலிலிருந்து பிரித்து வேறொரு உயிருள்ள அல்லது உயிரற்ற உடலுக்குள் செலுத்துவது. கொல்லிமலை சித்தர்கள் இன்றும் விலங்குகளின் உடல்களிலோ அல்லது மரங்களின் ஆன்மாவிலோ தங்களை மறைத்துக் கொண்டு வாழ்வதாக நம்பப்படுகிறது. நீங்கள் அந்த மலையில் ஒரு புலியையோ கருநாகத்தையோ அல்லது ஒரு விசித்திரமான ஆந்தையையோ பார்த்தால் அது சாதாரண விலங்காக இல்லாமல் இருக்கலாம். அதன் கண்களை உற்று பார்த்தால் அதில் ஒரு மனிதனின் தீட்சண்யமான அறிவும் கோபமும் தென்படும். உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கும் அந்த விலங்கு ஒரு சித்தரின் மறு உருவமாக இருக்க வாய்ப்புண்டு. சில சமயம் இறந்து போன ஒருவரின் உடலுக்குள் கூட சித்தர்கள் புகுந்து ஒரு முக்கியமான வேலையை செய்து முடிப்பார்கள். நீங்கள் அந்த அடர்ந்த காட்டிற்குள் நடக்கும்போது நீண்ட காலத்திற்கு முன்னால் காணாமல் போன உங்கள் நண்பரோ அல்லது உறவினரோ திடீரென உங்கள் முன்னால் தோன்றினால் அதிர்ச்சி அடையாதீர்கள்.
அவர் பேசுவது வேறொரு மொழியாகவோ அல்லது விசித்திரமான சத்தமாகவோ இருக்கலாம். ஏனெனில் அந்த உடலுக்குள் இருப்பது உங்கள் நண்பன் அல்ல, ஒரு சித்தர். அவர் உங்களை எச்சரிக்க வந்திருக்கலாம் அல்லது அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியேற்ற வந்திருக்கலாம். சித்தர்கள் எங்கும் இருக்கிறார்கள், எதிலும் இருக்கிறார்கள். அவர்களின் கண்கள் உங்களை ஒரு நொடி கூட விடுவதில்லை. கொல்லிமலையில் இருக்கும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி வெறும் தண்ணீர் வீழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் மூலிகை மருத்துவ பெட்டகம். நூற்றுக்கணக்கான அபூர்வ மற்றும் ஆபத்தான மூலிகைகளை உரசிக்கொண்டு 300 அடி உயரத்திலிருந்து விழும் இந்த தண்ணீரில் நள்ளிரவில் சித்தர்கள் குளிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் அந்த நீர்வீழ்ச்சியை சுற்றி ஒரு மர்மமான வாசனை வீசும். அது சந்தனம், ஜவ்வாது மற்றும் பெயர் தெரியாத சில மூலிகைகளின் கலவையாக இருக்கும். சில சமயம் அந்த நீர்வீழ்ச்சியின் அடியில் இருக்கும் ஒரு ரகசிய குகைக்குள் சித்தர்கள் மறைந்து கொள்வார்கள். அந்த தண்ணீரில் குளிப்பவர்களுக்கு தீராத நோய்கள் குணமாவது நிஜம் என்றாலும் சித்தர்களின் அனுமதி இல்லாமல் அந்த பகுதியின் ஆழத்திற்கு செல்பவர்கள் தண்ணீருக்குள் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத சுழல்களால் ஈர்க்கப்பட்டு மாயமாகி விடுவார்கள். அந்த நீர்வீழ்ச்சிக்கு அடியில் ஒரு பெரிய பாதாள உலகமே இருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கே சித்தர்கள் தங்களின் ரகசிய பரிசோதனைகளை செய்கிறார்கள். அந்த நீரின் வேகம் திடீரென அதிகரிப்பதும் திடீரென குறைவதும் எதனால் என்று எவருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த நீர்வீழ்ச்சியில் குளிக்கும்போது யாரோ உங்கள் காலை பிடித்து நீருக்கடியில் இழுப்பது போன்ற உணர்வு ஏற்பட்டால் நீங்கள் ஒரு பெரிய மர்மத்தின் பிடியில் சிக்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம். சித்தர்கள் அந்த தண்ணீரை புனிதமாக கருதுகிறார்கள். அதை அசுத்தம் செய்பவர்களை அவர்கள் ஒருபோதும் மன்னிப்பதில்லை. ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை கொல்லிமலையின் ஒரு ரகசிய குகையில் 18 சித்தர்களும் ஒன்றாக கூடுவதாக ஒரு பயங்கரமான ஐதீகம் உண்டு. அந்த சமயத்தில் அந்த மலையில் இருக்கும் அனைத்து விலங்குகளும் ஒரே இடத்தில் சிலைகளைப் போல அமைதியாக நிற்கும். ஒரு பறவை கூட சிறகடிக்காது. அந்த முழுமையான நிசப்தம் மிகவும் திகிலூட்டக்கூடியது. அந்த சபையில் உலகத்தின் அடுத்த 100 ஆண்டுகால தலைவிதி தீர்மானிக்கப்படுகிறது. எந்த நாட்டில் போர் வர வேண்டும், எந்த இடத்தில் மர்மமான நோய்கள் பரவ வேண்டும், யார் அழிய வேண்டும் என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்கிறார்கள். அந்த சபையை ஒரு சாதாரண மனிதன் பார்த்தால் அவன் அந்த இடத்திலேயே கல்லாக மாறிவிடுவான், அல்லது அவனது மூளை பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியமாக மாறிவிடுவான். அந்த சபையில் இருந்து வரும் மந்திர ஒலிகள் கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வுகளை உண்டாக்கும். அந்த சமயம் கொல்லிமலையே ஒரு பெரிய ஆற்றல் களமாக மாறும். இன்றும் அந்த மர்மச் சபை கூடும் இடம் எங்கே இருக்கிறது என்பது எவருக்கும் தெரியாத ரகசியமாகவே உள்ளது. ஆனால் அந்த குகை வாசலில் ஒரு பெரிய கருநாகம் காவல் காப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த சபை கூடும் இரவில் வானம் இரத்தச் சிவப்பாக மாறுவதை பார்த்த மலைவாழ் மக்கள் பயத்தில் தங்கள் கதவுகளை தாழிட்டுக் கொண்டு உள்ளேயே அமர்ந்திருப்பார்கள். சித்தர்களின் தீர்ப்பை யாராலும் மாற்ற முடியாது. கொல்லிமலைக்கு செல்பவர்கள் சில கடுமையான விதிகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். அங்கே இருக்கும் எந்த ஒரு கல்லையோ சிலையையோ அல்லது விசித்திரமான தாவரங்களையோ தெரியாமல் கூட வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாது. அப்படி பேராசைப்பட்டு எடுத்து வருபவர்களை ஒரு பயங்கரமான துரதிருஷ்டம் நிழலைப் போல பின்தொடரும். அவர்களின் வீட்டில் அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்கத் தொடங்கும். இரவில் யாரோ நடக்கும் சத்தம் கேட்கும். பொருட்கள் தானாக நகரும். அது சித்தர்கள் விடுத்த ஒரு சாபம் அல்லது உங்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத நிழல் உருவம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே இருக்கும் மரங்களை வெட்டுவதோ அல்லது காட்டின் அமைதியை குலைப்பதோ உங்களை மிகப்பெரிய ஆபத்தில் தள்ளும். பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மரம் வெட்டும் தொழிலாளி ஒரு பழைய மரத்தை வெட்ட முயன்ற போது அந்த மரத்திலிருந்து இரத்தம் வழிந்ததாகவும் அடுத்த சில நாட்களில் அவனது குடும்பமே மர்மமான முறையில் இறந்ததாகவும் ஒரு கதை உண்டு. நீங்கள் அந்த மலையை மதிக்கவில்லை என்றால் அந்த மலை உங்களை ஒருபோதும் உயிரோடு வெளியே விடாது. காட்டின் ஒவ்வொரு அணுவிலும் சித்தர்களின் கட்டளை எழுதப்பட்டிருக்கிறது. அதை மீறுபவர்களுக்கு கிடைக்கும் தண்டனை மரணத்தை விட கொடூரமானது. நீங்கள் அங்கிருந்து ஒரு பொருளை எடுத்து வந்திருந்தால் அதை இப்போதே அந்த இடத்திலேயே திருப்பி வைத்து விடுவதுதான் உங்கள் உயிருக்கு நல்லது. கொல்லிமலை காடுகளுக்குள் சென்று பல வாரங்கள் கழித்து திரும்பியவர்கள் சொல்லும் கதைகள் நம் உறக்கத்தை கெடுக்கும். அவர்கள் ஒரு குகைக்குள் சென்றதாகவும் அங்கே ஒரு முதியவர் தங்களுக்கு ஒரு விசித்திரமான பச்சை பழத்தை கொடுத்ததாகவும் கூறுகிறார்கள். அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு தங்களுக்கு பசி தாகம் எதுவுமே எடுக்கவில்லை என்றும் பல ஆண்டுகள் கடந்தும் தாங்கள் அதே இளமையோடு இருப்பதாகவும் அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் அவர்கள் பார்த்த அந்த முதியவர் யார் என்று கேட்டால் அவர் திடீரென புகை போல காற்றில் மறைந்து விட்டார் என்றே பதிலளிக்கிறார்கள். இன்னும் சிலர் தாங்கள் ஒரு ரகசிய மாளிகைக்குள் சென்றதாகவும் அங்கே மனிதர்களே இல்லாத ஒரு விசித்திர உலகம் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் அந்த இடத்தை தேடி போகும்போது அங்கே அடர்ந்த முட்புதர்கள் மட்டுமே இருக்கும். இது சித்தர்கள் இன்றும் சிலருக்கு காட்சி தருகிறார்கள் என்பதற்கான சாட்சி என்றாலும் அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பது ஒரு மர்மம். அப்படி திரும்பியவர்களின் கண்களில் ஒரு விதமான பயமும் வெறிச்சோடிய தன்மையும் இருக்கும். அவர்கள் உயிருடன் இருந்தாலும் அவர்களின் ஆன்மா இன்றும் அந்த குகைகளுக்குள்ளேயே சிக்கிக் கொண்டிருப்பதாக தோன்றும். சித்தர்களின் உலகத்தை பார்த்த பிறகு சாதாரண மனித உலகம் அவர்களுக்கு ஒரு நரகமாகவே தெரியும். கொல்லிமலையின் சில பகுதிகளில் டைம் லூப் போன்ற நிகழ்வுகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. நீங்கள் ஒரு பாதையில் நடந்து சென்றால் மீண்டும் மீண்டும் அதே இடத்திற்கே வந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் உங்கள் பாதையை சரியாகத்தான் தேர்வு செய்திருப்பீர்கள். ஆனால் காடு உங்களை ஏமாற்றும்.
இது சித்தர்கள் அமைத்த ஒரு மாயத்திரை. உங்களை அந்த இடத்திலிருந்து வெளியேற விடாமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு அரண். அந்த சமயத்தில் உங்கள் கடிகாரத்தின் முட்கள் பின்னோக்கி சுழலும், செல்போன்கள் செயலிழந்துவிடும். நீங்கள் அந்த மலையின் மர்மத்தை நெருங்க முயற்சித்தால் உங்களை திசை திருப்புவதற்காகவே சித்தர்கள் இத்தகைய கால மாற்றங்களை நிகழ்த்துகிறார்கள். அந்த மர்மச் சூழலில் சிக்கியவர்கள் பல நாட்களாக ஒரே இடத்திலேயே சுற்றி கொண்டிருந்து இறுதியில் மனநிலை பாதிக்கப்பட்டு அங்கேயே மடிந்து விடுவார்கள். அந்த சமயத்தில் சுற்றியுள்ள மரங்கள் அனைத்தும் நகர்வதைப் போலவும் பாறைகள் பேசுவதைப் போலவும் ஒரு பிரமை ஏற்படும். இது வெறும் பிரமை அல்ல, சித்தர்கள் உங்கள் மூளையின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று அர்த்தம். நீங்கள் அந்த வட்டத்திலிருந்து வெளியேற வேண்டுமானால் உங்கள் பேராசையை துறந்து சித்தர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் அந்த காலச் சுழற்சியிலேயே காலத்திற்கும் சிக்கிக்கொள்ள வேண்டியிருக்கும். இறுதியாக, கொல்லிமலை என்பது வெறும் ஒரு புவியியல் அமைப்பு அல்ல, அது ஒரு மாபெரும் மர்ம பொக்கிஷம். அங்கே சித்தர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்ற கேள்விக்கு விடை தேடிப் போனவர்கள் பலர். ஆனால் விடை கிடைத்து திரும்பியவர்கள் மிக குறைவு. அவர்கள் இன்றும் அங்கேதான் இருக்கிறார்கள், பாறை இடுக்குகளில், அடர்ந்த புதர்களில், அல்லது உங்கள் பின்னால் ஒரு மர்மமான நிழலாக. நீங்கள் அந்த மலைக்குள் நுழையும் போது உணரப்படும் அந்த சில்லிடும் குளிர் சித்தர்களின் மூச்சுக்காற்றுதான். நீங்கள் உண்மையான பக்தியோடும் அகங்காரம் இல்லாத தேடலோடும் சென்றால் அந்த மலையின் ரகசிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படலாம். ஆனால் நீங்கள் ஒரு சோதனையாகவோ அல்லது கேலியாகவோ சென்றால் கொல்லிமலை உங்களை ஒருபோதும் மன்னிக்காது. அங்கே இருக்கும் ஒவ்வொரு மர்மமும் ஒரு பாடத்தை சொல்கிறது. அந்த பாடம் மனித அறிவுக்கும் அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது என்பதுதான். நீங்கள் இப்போதே உங்கள் பின்னால் பாருங்கள். ஒருவேளை ஒரு சித்தரின் பார்வை உங்கள் மீது விழுந்திருக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் சொல்ல முடியாத பல திகிலூட்டும் ரகசியங்கள் அந்த அடர்ந்த காடுகளுக்குள் புதைந்து கிடக்குகின்றன. அந்த ரகசியங்கள் உங்களை தேடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை. இந்த வீடியோ எண்ட் ஆகாது. ஏன்னா இந்த ரகசியம் இப்போ உங்களை பின்தொடரப் போகுது. இப்போ உங்க பின்னாடி பாருங்க. ஒருவேளை அந்த சித்தர்களின் பார்வை உங்கள் மீது விழுந்திருக்கலாம். இந்த மர்மம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சித்தர்கள் இன்றும் இருக்கிறார்கள் என நீங்கள் நம்பினால் சித்தர் என கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையை தேடி உங்களோடு நான் அடுத்த மர்மத்தில் சந்திப்போம்.